தேவனின் பொது வாழ்வினை தந்த புது வாழ்வுகளே விதையாய் மண்ணில் நாம் விதைத்திடுவோம். இயேசு தந்த புது வாழ்வுகளே விதையாய் மண்ணில் நாம் விதைத்திடுவோம். வாருங்கள் ஒன்று கூடுவோம், வாழ்ந்திட அன்பு பாதையில் தேடுங்கள் இறைவார்த்தையில் தேவனின் பொது வாழ்வினை. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயோடும் இன்று இந்த திருப்பலியிலே இணைந்து கலந்து கொள்கின்ற அருட்தந்தையர்களோடும் தியாக்கோனோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்நாளிலே ஆண்டவர் இன்னும் ஒரு நாளை, ஒரு வாரத்தை நமக்கு கொடுத்ததற்காக நன்றியோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள, அவரை போற்ற புகழ, அவருக்கு நன்றி சொல்ல உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஒரு மொழியாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், சமூகத்திற்கு தரப்பட்டிருக்கின்ற சட்டங்களாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் காலப்போக்கில் காலத்திற்கு ஏற்றவாறு மறுவாசிப்பு செய்தால்தான் இளைய தலைமுறையினருக்கு அதனுடைய பொருள் விளங்கும். முடியாது, பழையதே தான் நான் சொல்லுவேன், பழையது தான் சிறப்பு என்று அதிலேயே இருந்து கொண்டிருந்தால் புதியவைகளை, வளர்ச்சிக்கான பாதைகளை, முற்போக்கு சிந்தனைகளை நம்மால் பெற இயலாது. ஆகவே மறுவாசிப்பு செய்யக்கூடிய நல்ல மனநிலையை தர வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். பிடிவாதமாக இருந்த நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டைச் செருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. வாழ்வின் ஊற்றாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில்
நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரிந்து இவ்வாறு இல்லத்திலும் உள்ளத்திலும் பணிபுரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகின்றார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது. அவர் ஆற்றல் மிக்கவர். அனைத்தையும் அவர் காண்கின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததுமில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் திருச்சட்டத்தின்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தே அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றே உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என்னிடத்தே உயிருள்ளதாய் இருப்பதால் இவ்வளவோ நலம். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே,
முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனலின் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். அவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிப்பவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்திற்கு செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவு கூர்ந்தால் அங்கேயே பலிபீடத்திற்கு முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள்.
பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் முன் வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திரும்ப செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தன் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்திற்குள் விழ செய்தால் அதனை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழ் கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தன் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தில் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசின் நகரம். உங்களின் தலைமுடி மேலும் வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதை விட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளாலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையாலும் ஆண்டவர் நமக்கு இந்த வாரத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி, நன்றியோடு எப்படி அவருக்கு நாம் இன்னும் சிறப்பாக நம் வாழ்க்கை மூலம் அவரை போற்ற முடியும் என்ற ஒரு அருமையான கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திருச்சட்டம் ஒரு மறுவாசிப்பு என்று ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். எப்படி என்பதை உங்களோடு சேர்ந்து சிந்திக்க ஆசைப்படுகிறேன். இன்றைய மறையுரையை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 நற்செய்தியின் பின்னணி, 2 பழைய ஏற்பாட்டில் மேலோட்டமாக சொல்லப்பட்ட மறுவாசிப்பு, 3வது இயேசுவினுடைய உண்மையான மறுவாசிப்பு, 4 இந்த இயேசுவினுடைய மறுவாசிப்பின்படி நம் வாழ்க்கை வாழ முடியுமா. 1 நற்செய்தி பின்னணி. கடந்த 2 வாரங்களாக தன்னுடைய சீடர்களை அருகிலே வைத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் பேறு பெற்றவர்களை பற்றியும், நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு நல்ல மனநிலையையும் செய்ய வேண்டியதையும் சுட்டிக்காட்டி அவர் போதித்ததை நாம் பார்த்தோம். இன்று அதே சீடர்களோடு இணைந்து மோசே தந்த சட்டங்களின் மறுவாசிப்பை தருகிறார். அதாவது மோசே தந்த திருச்சட்டத்தை காலச்சூழலுக்கு ஏற்ப புரிந்து கொள்வது எப்படி என்று தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கம் தருகிறார். எனவே அவர் சட்டங்களையோ திருச்சட்டத்தையோ அழிக்கவோ மாற்றவோ வந்தவர் அல்ல. அதைத்தான் ஆரம்பத்திலே நற்செய்தியின் முதல் வாக்கியத்தில் நாம் படித்தோம். ஆகவே என்ன செய்ய வந்தார்? சட்டத்தையோ அல்லது திருச்சட்டத்தையோ அவர் மாற்றவில்லை. அதை தனது காலத்திற்கு ஏற்ப
நம்முடைய காலத்திற்கு ஏற்ப எப்படி மறுவாசிப்பு செய்ய முடியும், ஹவு டு ரீரீட் த லாஸ் என்று ஆண்டவர் இன்று ஒரு புதிய பாடத்தை தன்னுடைய சீடர்கள் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார். இரண்டாவது விரிவாக பார்ப்போம். மேலோட்டமாக இருந்த பழைய ஏற்பாட்டு மறுவாசிப்புகள். பழைய ஏற்பாட்டிலே மக்கள் மறுவாசிப்பு செய்தார்கள், ஆண்டவர் சொன்னதை கேட்டார்கள், அவருடைய காலத்திற்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதற்காகவே அவர்கள் ஒரு சில மறுவாசிப்பை, ஆண்டவருடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள முற்பட்டார்கள். விடுதலை பயண நூல் 19வது அதிகாரம் 7வது வசனத்தில் திருச்சட்டம் கொடுக்கப்பட்ட போது மக்கள் அனைவரும் ஒரே குரலாய் ஆண்டவர் கூறியபடியே செய்வோம் என்று சொன்னார்கள். தொடர்ந்து உடன்படிக்கை செய்த பொழுதும் கூட அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இறைவன் அவர்களோடு உடன்படிக்கை செய்த பொழுது அவர்கள் அதே போன்ற வார்த்தையை தான் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இணைச்சட்ட நூல் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் இவ்வாறு படிக்கிறோம். இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன். உடன்படிக்கை செய்த பொழுது சொன்னது. உடனே அவர்கள் அனைவரும் நாங்கள் ஆண்டவர் சொன்னபடியே கீழ்ப்படிந்து வாழுவோம் என்று சொன்னார்கள். ஆகவே ஆண்டவர் உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று சொன்னார். இதையே தான் மறுவாசிப்பாக பல காலகட்டங்களிலே செய்தார்கள். இறுதியாக சீராக் ஞான நூலிலே இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு அதைத்தான் அந்த ஆசிரியர் சொல்லுகிறார். அதே வார்த்தைகள் தான், அதே மனநிலை தான். அவர் எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். எப்படி இன்னும் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மாற்றவில்லை, புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், எளிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் எப்படி சொல்லுகிறார் என்றால், இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லுகிறார், உங்கள் முன் நான் நீரையும் நெருப்பையும் வைக்கிறேன். அங்கு ஆசி சாபம் என்று சொன்னார். நீரையும் நெருப்பையும் வைக்கிறேன், வாழ்வையும் சாவையும் வைக்கிறேன். அதே அர்த்தம்தான், அதே தான். ஆகவே அந்த மறுவாசிப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே இது மேலோட்டமாக வார்த்தைகள் வழியாகத்தான் இருந்தது. நான் நீரையும் நெருப்பையும் உன் முன் வைக்கிறேன், எதை நீ தொடுவாயோ அது உனக்கு அமையும். வாழ்வையும் சாவையும் வைக்கிறேன், நீ எதை எதை நீ தேர்ந்தெடுப்பாய் அது உனக்கு இருக்கும் என்று அவர்களிடம் சொல்லி கொண்டு இருந்தார்களே ஒழிய அதனுடைய அழுத்தம் அவர்களுக்கு அதிகமாக செல்லவில்லை. ஆகவே மேலோட்டமான வார்த்தைகள் வழியாக, ஒரு சில நேரங்களிலே வார்த்தை ஜாலங்கள் வழியாக இவர்கள் இந்த மறுவாசிப்பை செய்தார்கள். ஆக மறுவாசிப்பு என்பது இருந்தது. இப்பொழுது இயேசுவினுடைய மறுவாசிப்பை நாம் பார்ப்போம். இதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற பாடம். இதைத்தான் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வெளியே சென்று வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். மறைநூல் அறிஞரது சட்ட நெறியை போன்றோ, மறைநூல் அறிஞர் எதற்கெடுத்தாலும் சட்டம், கொலை செய்யாதே என்று சொல்லியிருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த சட்டம். பரிசேயரது பக்தி நெறி, எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், எப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் மலைப்பொழிவிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மறைநூல் அறிஞர்களது சட்ட நெறியையும் பரிசேயர்களுடைய பக்தி நெறியையும் இவர்கள் முழுமையான நிறைவை காணவில்லை. மோசே என்ன சொன்னாரோ அதனுடைய நிறைவு அதிலே இல்லை, அழுத்தம் அதிலே இல்லை, எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லவில்லை. இவர்களின் நெறியை விட உங்கள் நெறி உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று இயேசு ஒரு புதிய நெறியை தருகிறார். அந்த புதிய நெறியைத்தான் நான் மறுவாசிப்பு என்று போட்டிருக்கிறேன். எப்படி தருகிறார்? அவர் தன்னுடைய சீடர்களுக்கு இந்த சட்டத்தை ஒரு மறுவாசிப்பு செய்யுமாறு, மேக் எ ரீரீடிங், அதை திரும்ப படித்து பாருங்கள், கால சூழலுக்கு ஏற்ப எப்படி அதை அமைத்து படித்து நம் வாழ்வை நாம் உயர்த்தி கொள்ள முடியும். அவர்களுடைய சட்ட நெறியை விட, பக்தி நெறியை விட நம்முடைய நெறி எப்படி உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அருள் நெறி என்ற ஒரு புதிய மறுவாசிப்பை தருகிறார். நான் படிக்கப்பட்ட வாசகத்திலிருந்து உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். பழைய நெறி என்ன சொன்னது, இயேசுவினுடைய அருள் நெறி என்ன சொல்லுகிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். சட்ட நெறி, பரிசேயர்களது மறைநூல் அறிஞரது சட்ட நெறியும் பக்தி நெறியும் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை பட்டியலிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறுத்தி நிதானமாக படிக்கிறேன். உள்வாங்கி மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. மறைநூல் அறிஞரது சட்ட நெறி அது என்ன சொல்லுகிறது,
கொலை செய்யாதே என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அருள்நெறி என்ன சொல்லுகிறது? கோபமே கொள்ளாதே. கோபத்தால் தான் கொலை வருகிறது. வரலாறு நமக்கு நிறைய சொல்லுகிறது. நம்முடைய குடும்பங்களிலே நாமும் பார்த்து கொண்டு கொல்லணும் போல புத்திரனா தெரியுமா என்று எத்தனை முறை சொல்லி இருக்கிறோம். கோபத்தில் எப்படி நாம் கொப்பளித்து இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். ஆக அடித்தளம் அங்கு இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கொலையை விட கோபம், ஆணிவேர் அங்கே இருக்கிறது, அந்த ஆணிவேரை கண்டுபிடியுங்கள் என்று சொல்லுகிறார். விபச்சாரம் செய்யாதே என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், விரும்பி இச்சிக்காதே. வேண்டுமென்றே அந்த பெண்ணை பார்த்து அழகு, ஆகா இது அது என்று கற்பனை உலகத்திற்குள் செல்லாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிபந்தனை மனமுறிவை மோசே சொல்லுகிறார். ஆனால் மனமுறிவே இல்லை என்று ஆண்டவரது அருள் நெறி சொல்லுகிறது. பொய் ஆணை இடாதே என்று மறைநூல் அறிஞரது சட்ட நெறி சொல்லுகிறது. ஆணையே வேண்டாம், விண்ணும் மண்ணும் உங்கள் தலையும் கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை, எதை வைத்து நீங்கள் ஆணையிடப் போகிறீர்கள்? எதுவுமே சொந்தமில்லாத உலகத்தில் சொந்தமில்லாத சொத்தை வைத்திருக்கின்ற நீங்கள் எதற்காக ஆணையிடுகிறீர்கள்? ஆணையே வேண்டாம், அது ஆண்டவனுக்குரியது என்று அழுத்தமாக சொல்லுகிறார். பழிக்கு பழி என்று மறைநூல் அறிஞரது சட்ட நெறி சொல்லுகிறது. ஆனால் பழியே வேண்டாம், மன்னித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள், மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ முடியும் என்று சொல்லுவது இயேசுவினுடைய அருள் நெறி. அயலானுக்கு அன்பு என்று படிக்கப்படவில்லை, பிறகு வரும். அயலானுக்கு அன்பு என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் பகைவனுக்கும் அன்பு என்று சொல்லுவது இயேசுவினுடைய அருள் நெறி. எனவே திருச்சட்டத்தை மாற்றுவதற்காக அவர் வரவில்லை, மாறாக மறுவாசிப்பு செய்வதற்காக, ரீரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட், அதற்காகத்தான் அவர் இதை சொல்லுகிறார். மேலோட்டமானது அல்ல இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற அருள் நெறி. இல்லை, வெறும் சட்டம் அல்ல, பாவத்தையும் அதை செய்யாவிட்டால் குற்றப்படி உணர்வுக்கும் அடைத்து செல்லக்கூடியதல்ல ஆண்டவர் சொல்லுகின்ற அருள் நெறி. இல்லை, அதையெல்லாம் கடந்து மாறாக அன்பையும் மனித மாண்பையும் மனித மதிப்பையும் மனித நேயத்தையும் பாகுபாடுகளையும் கடந்த அடித்தளத்திலே அமைக்கப்பட்டதுதான் இயேசுவினுடைய அருள் நெறி. ஆகவேதான் இதை நாம் என்ன என்று சொல்லுகிறோம்? ஆண்டவருடைய முற்போக்கு அருள் நெறி என்று இப்பொழுது ஒரு புதிய வார்த்தையும் நாம் சேர்த்து சொல்லுகிறோம். இது ஒரு முற்போக்கு அருள் நெறி. இதை செய்தால் மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். உதாரணமாக ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், மிகவும் பரிச்சயமான ஒன்று. யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஒருவரை பார்க்கிறோம். அவர்கள் அனைவரும் என்ன சொல்லுகிறார்கள்? சட்டம் அவர்களை கொலை செய்ய வேண்டும், அவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. இது மறைநூல் அறிஞரது சட்ட நெறி, சட்டத்தின்படி வாழ வேண்டும். அதற்கு மாறாக இயேசு சொல்லுகின்ற முற்போக்கு அருள் நெறி என்ன சொல்லுகிறது? அவர்களை சிந்திக்க தூண்டுகிறது, அவர்களை அன்பின் அடிப்படையில் செயல்பட அழைக்கிறது. அவர்கள் வாழ முடியும் என்று சொல்வதற்காக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களது மனநிலையை, மனசாட்சியை அலசி பார்க்க அழைக்கிறார். உங்களில் பாவம் செய்யாதவர் முதல் கல் எறியட்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே இட்ஸ் ஆட்டிடியூட் தட் மேட்டர்ஸ். வெறும் செயல்கள் அல்ல, எந்த மனநிலையிலே நான் செய்கிறேன், எந்த மனநிலையிலே என்னுடைய குடும்பத்திலே நான் வழி நடத்தி செல்லுகிறேன், எந்த மனநிலையிலே நான் என்னுடைய குடும்பத்தாரோடு பிறரோடு சண்டை போட்டு வீணாக்கி என் உறவை அழித்து நான் ஒன்றுமில்லாமல் போகிறேன் என்ற அந்த ஆட்டிடியூட், மனநிலையை ஆண்டவர் சொல்லுகிறார். கல்லெறிய சொன்னவர்கள் கல்லை போட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஆகவே மனநிலையை அலசி பார்த்து ஆட்டிடியூடை தூண்டி சரியான தெளிவான முடிவெடுக்கிறார். ஆகவே இயேசுவினுடைய முற்போக்கு அருள் நெறி நம்மை வழி நடத்த வேண்டும். இப்பொழுது 4வது பகுதிக்கு வருகிறோம். இது நம்மால் முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். ஒரு உண்மை நிகழ்ச்சியை ஒரு 10 வார்த்தைகளிலே சொல்லுகிறேன். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக 15 ஆண்டுகள் தன்னுடைய ஒரே பெண் குழந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்த பெண்மணி, என்ன நடந்ததோ தெரியவில்லை, எது அவரை உறுத்தியதோ தெரியவில்லை, என்ன நடந்ததோ தன்னுடைய கணவனுக்கு பிரிந்திருந்த அவள் கணவனை வரச் சொல்லி, இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாகத்தான் 15 ஆண்டுகள் நாங்கள் பேசாமலேயே வாழ்ந்திருக்கிறோம். என்னுடைய மகள் படுகின்ற துன்பமும் அவளது வேதனையும் என்னை வாட்டி வதைத்தது. என்னுடைய ஈகோவை தூக்கி எறிந்துவிட்டு நான் திருமணத்தில் அவரோடு இணைய ஆசைப்படுகிறேன்
இந்த தாலியை மீண்டும் மந்திரித்து கொடுங்கள் என்றார்கள். முடியும், வாழ வேண்டும், முடியாது என்று சொல்லவில்லை. ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஒரு ரெக்கார்டு வந்தது. அதில் என்ன சொல்லுகிறது, பிரிந்த குடும்பங்களில் வாழுகின்ற பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக துன்பப்படுகிறார்கள். கணவனும் மனைவியும் ஒன்று சேராமல் பிரிந்து வாழுகின்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தான் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று ஒரு தரவு சொல்லுகிறது. ஏன் இந்த நிலைக்கு நாம் வாழ வேண்டும்? ஏன் நம்முடைய குழந்தைகளை இதற்கு தள்ள வேண்டும்? ஏன் நம்முடைய குழந்தைகளை சாகடித்து நாம் என்ன மகிழ்ச்சியை காணப்போகிறோம்? எதை அள்ளி கொண்டு போகிறோம்? வாழ முடியும், வாழ வேண்டும். ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய முற்போக்கு அருள் நெறி அதைத்தான் சொல்லுகிறது. நன்கு படித்து புரிந்து பாருங்கள். ஆண்டவர் தருகின்ற அமைதி அங்கே இருக்கிறது. முடியும் என்பதற்காக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 12வது அதிகாரம் 3-4 வசனங்களை படிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஆசிரியர் இவ்வாறு சொல்லுகிறார். 12:3-4 பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்பார்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை, who is that அவர்? இயேசு கிறிஸ்துவை எண்ணி பாருங்கள். அநியாயமாக கொல்லப்பட்டார், நல்லது செய்தார், ஆனால் தீமை விளைந்தது. ஆனாலும் அவர் துணிவோடு இருந்தார். பாருங்கள், அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கை உனக்கு எதிராக இருந்தால் தூக்கி எறி, இந்த கை தூக்கி எறி, கண் இருந்தால் பிடுங்கி எறி என்று சொல்வது எல்லாம் முட்டிலேட்டட் பர்சனாக மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் என்பதல்ல. போராடு, தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடு, ஆண்டவரை நம்பி உன் வாழ்க்கையை நடத்து என்பதன் பொருள்தான் கை கால்களை வெட்டிவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ முடியும், வாழ வேண்டும். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும். ஒருவரை புரிந்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த மலை பொழிவில் இருக்கின்ற அனைத்தையும் ஏற்று வாழக்கூடிய, போராடக்கூடிய, போராட்டத்தில் பயிற்சி பெற்று வெற்றி பெறக்கூடிய, தன்னுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பால் நமக்கு சொல்லித்தந்த அந்த ஆண்டவரை நம்பி வெற்றி உண்டு என்று வாழ கற்றுக்கொள்வோம். கருவறை டு கல்லறை ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். ஊம் டு டூம் ஒரு முறை தான் நாம் செல்லப் போகிறோம். ஆகவே இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகிற வாழ்வு, இல்லறம் துறவரம் தனியறம் எந்த அறமாக இருந்தாலும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் அவ்வப்பொழுது தேவையான அளவிற்கு நாம் இந்த அருமையான பாடங்களை கற்றுக்கொண்டு மறு வாசிப்பிற்குள் நம்மையே கையளித்து வாழ கற்றுக்கொள்வோம். மறு வாசிப்புக்குள் வாழ்ந்தவள் தான் அன்னை கன்னிமரியாள். தொடர்ந்து அவள் நமக்காக ஜெபிக்க இந்த மாதம் முழுவதும் இன்னும் வர இருக்கக்கூடிய நாட்களில் நமக்கு துணை நிற்க அவளிடமும் சேர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு யாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகளோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன்.
பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், நாங்கள் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்வை சிறப்பிக்க தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிக்கிறோம். ஏற்று எங்களுக்கு அருள் புரிவீராக. உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்த இறை ஞானத்தை பின்பற்றுகிற தாயாம் திரு அவை எதிர்வருகிற தவ காலத்தில் இறைவேண்டல், தவ முயற்சிகள், பிறரன்பு செயல்கள் ஆகியவற்றில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு இக்காலத்தை அருளின் காலமாக மாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இறை வார்த்தைக்கேற்ப இறைவா, போர்களாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் இருண்டிருக்கும் இவ்வுலகை ஆளும் தலைவர்கள் அழிவின் பாதையை விடுத்து வாழ்விற்கான வழியை தேர்வு செய்து அமைதியை நிலைநாட்ட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும் என்ற ஞானம் எங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக இளையோரை நிரப்பவும், திருச்சட்டத்தை மறுவாசிப்பு செய்து நாங்கள் இறை திருவுளபடியும் நல் விழுமியங்களின்படியும் எங்கள் வாழ்வை அமைத்து ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்ற ஆசியை பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, பல்வேறு ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நன்றியுணர்வோடும் இத்திருத்தலத்திலும் மேலும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாகவும் இத்திருப்பலியில் பங்கெடுப்பவர்கள் அனைத்து இன்னல்களும் இடையூறுகளும் நீங்கி மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவரையும் இப்பொழுது நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்களுக்காக ஜெபிப்போம். மன ஒற்றுமை இல்லாமல் பிரியும் தருவாயில் இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். நல்ல வரன் வேண்டும் என்று நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். இந்த வாரத்தில் தங்களது திருமண நாளையும் பிறந்த தின விழாவையும் கொண்டாடக்கூடியவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே தீராத வியாதிகளால் துன்பப்படக்கூடியவர்களை நினைத்து அன்னை அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிப்போம். வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறுகின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு வேண்டும் என்று ஜெபிப்போம். தேர்வின் காலங்களிலே இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளை இறைவன் சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கரம் குவித்து நாடும் வந்தே, சிரம் தாண்டி நாடும் நின்றே, காணிக்கை தந்திடவே தடியாய் தடுத்திடவே. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து வாரத்தில் முதல் நாளாகிய இன்று நீர் செய்த அனைத்திற்கும் நன்றி செலுத்தி உம்மை போற்றுவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர்களோடும் இப்பேராலயத்திலே கூடியிருப்போரோடும் சமூக ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோரோடும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்முடைய வாழ்வில் அன்றாட சூழலில் மறுவாசிப்போடு நாம் தொடர்ந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் மகிழ்வையும் நிறைவையும் தந்து வழிநடத்துவீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்தன் உயிர் தடங்கிடும் வேளை உணவாய் உணவாய் வாயிறைவா, உணவாய் உணவாய் வாயிறைவா, என் உயிராய் உணவாய் வாயிறைவா, என் மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு இந்த உயிர் தருந்திடும் வேளை இது. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆர்வம் கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.